பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் கண்காட்சி அரங்கம் இன்றுடன் கடைசி நாள் என்பதால் தூய்மை பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களுக்கு குடும்பத்துடன் கண்காட்சி கண்டுகளித்தனர். பழனியில் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு கடந்த 24, 25ஆம் தேதிகளில் 2 தினங்கள் நடைபெற்று நிறைவடைந்தது. மாநாட்டில் சுமார் 2 லட்சம் பேர் கலந்து கொண்டனர். மாநாட்டு திடலில் அமைக்கப்பட்டிருந்த வேல் அரங்கம், 3D திரையரங்கு, VR தொழில்நுட்பத்தில் அறுபடை வீடுகளை தரிசனம் செய்யும் நிகழ்வு, புத்தக கண்காட்சி மற்றும் புகைப்பட கண்காட்சி பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. மாநாடு முடிந்தவுடன் இன்றுடன் 30ஆம் தேதி வரை கண்காட்சி தொடர்ந்து பொதுமக்களுக்கு பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் என மாவட்ட ஆட்சியர் பூங்குடி அறிவித்திருந்தார். தொடர்ந்து கண்காட்சி அரங்கத்தை பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்ததை இன்று கடைசி நாள் என்பதால் ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் பார்வையிடுவதற்காக வருகை தந்துள்ளனர். 3D திரையரங்கு மற்றும் அறுபடை வீடுகளை நேரில் பார்ப்பது போல் உணர்வதாக கண்காட்சியை பார்த்துவிட்டு வந்த பொதுமக்கள் ரசித்தனர். கண்காட்சி அரங்கத்தை இன்றுடன் காண கடைசி நாள் என்பதால் மாநாட்டில் தூய்மை பணியில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்களுக்கு குடும்பத்துடன் அழைத்து வந்து கண்காட்சியை பார்வையிட அதிகாரிகள் ஏற்பாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் குடும்பத்துடன் கண்காட்சி அரங்கத்தை கண்டுகளித்தனர்.